ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து இந்த தீம்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் சார், கொஞ்சம் கிளியர் இல்லை, எல்லாம் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது, நம்பர்ஸ் வந்து கிளியர் தெரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே. ஒன்று, அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். டார்க் தீம்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சரி, சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்ட்டு கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி கூட உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, சரி. இந்த நம்மளுடைய 9 ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா டே கேண்டில், இது டெய்லி கேண்டில். 9 ரெட் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா 10வது கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ரைட்டுங்களா? சரி, இந்த அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக போனதுக்கப்புறம்லாம் ஒன்றும் சொல்லலை, போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு இன்ட் கொடுத்துருந்தேன் பாருங்கள், மார்க்கெட் வெயிட்டிங் ஃபார் நியூஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எப்போது மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில், அதுக்கு முன்னாடி மார்னிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்ததில் பிரேக் அவுட் இருந்தால் உங்களுக்கு க்ளோசிங்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்தால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே உங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வீடியோ தான், மார்னிங் அப்டேட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 200 EML லைன் இருந்தது. ஸோ அதனால் அந்த இதில் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது, ப்ளஸ் 200 EMA இருக்குது, அதனால் எக்ஸிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஒரு சில வந்து புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியல அவங்களுக்கு, அதனால் அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன். நம்ம அப்டேட் போகலாம், நெக்ஸ்ட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் இந்த சார்ட்லேயே கொஞ்சம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டே எக்ஸாக்ட்லி 200 EMA வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இதில் இங்கே என்ட்ரி எடுத்தாச்சு, இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியாச்சு, இங்கே எக்ஸிட் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருமா, இல்லை இங்கேருந்து அகைன் மேலே போகுமான்னு தெரியாது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனதுக்கப்புறம் தான் உங்களால் மேலே போதும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ப்ரைஸு ரிஜெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க, அகைன் வந்து இந்த லோ லெவல் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வீடியோ வந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் நம்மளுடைய வீடியோவில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும், நிறைய பேருக்கு போயிட்டு சேரும் நம்ம என்ன சொல்கிற விஷயன்றது. ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாமல் இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக எத்தனை பேர் இந்த வாரத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னா, சார் நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8-9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், நமக்கு எந்த டிப்ஸும் கால்ஸ் கொடுக்கறதுல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் வந்தால் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக தெரியும், ஆஹா அப்படி கரெக்டாக போகுது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக் இருக்குது. ஏன் சம்டைம்ஸ் நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போனால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்களா? இல்லையே. அப்போது நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன பண்ணலாம், நம்ம சொன்ன மாதிரி நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படி நிறைய பேர் இதில் சொன்னேன்னு, இங்கே நான் சொன்ன மாதிரியே போச்சு இல்லையா அப்படின்னு. நான் சொன்னவே இல்லை, நான் எப்பவுமே அந்த மாதிரி நான் சொன்னது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய கமெண்ட் அப்படி இருந்தது. இந்த வீடியோக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட் டேவோ நம்ம இது 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, கிட்டத்தட்ட 2018 நம்ம வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் புரிஞ்சிக்காதவங்க ட்ரேடிங் ஃபீல்டில் இருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அவங்களுடைய விருப்பம் அது. ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது, ஆக்சுவலாக வந்து நான் சொன்னதில் இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி அதிகமாக அந்த கமெண்ட்ஸ் கூட எப்போவாச்சும் ஒரு டைம் சொல்ல, அது எப்போ சொல்லுங்களா, ஒரு 100 புள்ளிகள் வெள்ளையாக இருந்தாலும் 1 புள்ளி கருப்பாக இருந்தாலும் அந்த கருப்பு புள்ளி மேலே மைண்டு பார்த்து ஹியூமன் சைக்காலஜியோட ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அதுதான் அதை பற்றி சொன்னேன், இல்லை சொல்லியிருக்க மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது நடந்து முடிஞ்சிச்சு சார், இப்போ ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 200 EMA ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணணும். எப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சோ உங்களுக்கு அதாவது டவுன் சைடுக்கான ஒரு ஃபார்மேஷன் நடக்குதோ, நீங்கள் வந்து அகைன் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் சைடு தான் பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கேண்டில் க்ரீன் ஆனோடனே நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த 200 EMA லைன் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு தெரியாது. ஸோ இந்த 200 லைன் மேலே கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா நீங்கள் அப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால்
ஃபஸ்ட் கேண்டில் இந்த கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கே பையிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் இந்த ஒரு நாள் முன்னாடி அந்த வீடியோ போடுறேன், நிறைய பேர் நான் ஆக்சுவலாக மார்னிங் அப்டேட் தான் போடலான்னு, குளோபல் இண்டெக்ஸ் என்ன நடக்குது, கிஃப்ட் நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுட்டு வீடியோ போடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார் நான் சியில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன், பியில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன், கிட்டத்தட்ட 3 லட்சம் லாஸ்ட்டில் இருக்கிறேன், 50,000 லாஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா. ஃப்ரெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக படுதா, நீங்கள் அந்த இடத்துல பெயினில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலிக்குதுன்னு கட் பண்ணிவிடுங்க. எப்போ உங்களுக்கு சின்ன வலி தெரியுதோ அப்போவே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. வலியை பெருசாகிட்டு போகாதீங்க. நீங்கள் ஒரு வேளை ப்ராஃபிட்டில் இருக்கீங்க சார், நான் வந்து காலில் வந்து ஹோல்டிங்கில் இருக்கேன், எனக்கு லாபத்தில் ஹோல்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லோரும் வந்து லாஸ்ட்டில் ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க தான் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டில் பெயினை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ் எப்போ உங்களுக்கு லேசாக மனசு வலிக்குதோ அப்போவே வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுதான் என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் தெரியாதவங்க ஜாயின் பண்ணிங்க கீழே போய்ட்டு. இப்போ நிஃப்டி 50 என்ன சார் நடக்கும், அடுத்த லெவல் எங்கே சார் போகும், ப்ரைஸ் என்ன இந்த ரிகவர் ஆகிடுச்சா, இல்லை திரும்ப ரிட்டர்ன் வருமா, இல்லை ட்ரம்ப் நியூஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த இடத்துல. அதுதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போது ஒரே ஒரு க்ரீன் கலரை வச்சு நம்ம பேக் டு பேக் க்ரீன் ரெட் போகும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. என்னுடைய என்ன ஒரு சின்னதாக வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து அதனோட லோ ஸ்டாப் லாஸ் போட்டு சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது, அதோட டார்கெட்டை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைஸு லாங் டைம் ஜர்னிங்னால ப்ரைஸ் அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல மூமெண்டம் கிடைக்கும். அந்த 25,000 ஈஸியாக ரீச் ஆகிடும். அந்த புல் பேக் வரணும் இல்லையா. ஸோ மேபி அன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுத்துச்சு அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க, 3ஆம் தேதி ஃபுல்லாக வந்து அந்த டவுன் சைடே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு மார்க்கெட் வந்து மறுநாள் கேப்பை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதா, இந்த இடத்துல அகைன் டவுன் சைடு வருதா அப்படின்றத மார்க்கெட்டோடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நல்லா க்ரீன் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ரைட்டு, எல்லாமே ரைட் தான். ஆனால் காலையில் மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது, அதனுடைய பெரிய குச்சி மாதிரி ஓப்பன் ஆகுது ஃபஸ்ட் ஸ்கேனில், இல்லை டவுன் சைடு கேப் டவுன் ஆகிட்டு இது மாதிரி க்ளோஸ் கொடுக்குதா, இல்லை சாலிட் ஒரு க்ரீன் கலர் கேனில், இல்லை சாலிட் ரெட் கலர் கேன் கீழே க்ளோசிங் கொடுக்குதா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இந்த இடத்துல பிளாங்காக வந்து நம்ம இங்கே போய்டும் அங்கே போய்டும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த என்னுடைய ஒப்பீனியன் 200 EMA கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நல்லா மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்டுங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, பிரேக் அவுட் நடந்தது. மார்க்கெட் வந்து ஒரு 55,000 உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த 55,000 ஈஸியாக வந்து டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமும் மேலே நல்லா மூமெண்டம் கொடுத்துச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம் மனசில். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, டெலீட் ஆகிடுச்சா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். கொஞ்சம் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டெய்லி டைம் ஃப்ரேமில் இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து 200 EMA சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிற ஏரியாஸ், எல்லாம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆன ஏரியாஸ். அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இன்னொரு 200-300 பாயிண்ட் வரும் லைட்டாக மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு அங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறதுக்கான சான்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சரியானது ப்ரைஸ் வந்து அங்கே கன்சிடர் பண்ணணும், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ஏது பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டுச்சுன்னா பிரேக் அவுட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அகைன் கண்டினியூ மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். நம்ம இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்றதால நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா 200 EMA ஒரு மேலே போயிடுச்சு ப்ரைஸு, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பேங்கிங் செக்டரில் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. எப்போ இந்த 200 EMA லைன் கட் ஆகுதோ அப்போ லேஸாக நீங்கள் கவலைப்படலாம். அதுவரைலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தால் கூட ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு முயற்சிகள் ஏற்படலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு 55,500 55,700 அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். எது இந்த 200 EMA லைன் போகுது இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இதில் சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கன்சிடர் ஆன இடம். இந்த பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா? அந்த பிரேக் அவுட் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் 55,000. ரைட்டுங்களா? இதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னுடைய வியூஸ் என்ன பேங்க் நிஃப்டியில். சேம் இதில் அதே சஜஷன் சொல்கிறேன்னு
200 EMAக்கு மேலே போகிறதுனால ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு, ரைட் ஓகே. ஆனால் அதுக்காக டாப்பில் போய்ட்டு பை பண்ணுவாங்க அர்த்தம்னு கிடையாது. கீழே வரட்டும், கீழே வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே திரும்பட்டும், அப்போ நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது நம்ம சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 EMA மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே 10 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வெள்ளம் வந்து உங்களால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 81,200 81,400 லெவலில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்து மேலே போகும். மார்க்கெட் கேப் அப் அந்த ஏரியா நம்ம எடுத்த ஏரியாவில் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இது சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். கேப் டவுன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ திரும்ப ஒரு மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்ல சூப்பரான ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி நல்ல வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் சேனலோட அல்கோரிதம் ஃப்ரெண்டில் காமிக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுறேன். சும்மா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சில வந்து அதுலேயும் நெகட்டிவ் கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க, தெரியாமல் வந்து லைக் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா 1000 வீடியோ பார்க்குறாங்க, எல்லா வீடியோ லைக் பண்ணுன்னு தோணுமா உங்களுக்கு? ஜஸ்ட் அப்படியே ஒரு வீடியோ 1000ல் ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அது வந்து சொல்லாதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல, ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.